ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாசிக்கலாம் யோசுவா 3:5. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அதாவது இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் தியானிக்க ஆரம்பித்தேன். ஏனென்று சொன்னால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பைபிளில் பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தைகள் வைத்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது எங்கே பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் 7ஆம் நாளை அவர் பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்விதமாக அந்த அடிப்படையில் நான் தியானிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்தார். என்ன அற்புதம்? மாபெரும் அற்புதம் என்னவென்று சொன்னால், அவர் இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் 6 நாளில் படைத்தார். இந்த 6 நாளில் அவர் படைத்தது ஒரு மகா பெரிய அற்புதம். ஆகவே இந்த சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் இவ்வளோ அற்புதமாய் படைத்திருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது நமக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. யோசிக்கலைன்னா நமக்கு தெரியாது. ஐயா, ஒவ்வொன்றும் கர்த்தர் மலைகள், செடி கொடிகள், காடுகள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் என்னென்னலாம் ரொம்ப ஆச்சரியமாக படைச்சிருக்கார். அவை ஏதோ ஒரு பழம் இருந்தால் போதாதா? ஏதாவது ஒரு காய் இருந்தால் போதாதா? நம்ம அநேகர் என்ன பண்ணுவோன்னா கத்திரிக்காயே வாங்கிட்டு இருப்போம் இல்லையா? சிலர் கேட்டால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா கத்திரிக்காய் பிடிக்குங்கிறாங்க. சில பிள்ளைங்களை கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஒரு காய் பிடி வெண்டைக்காய் மட்டும்தான் பிடிக்குது. அப்போ நான் அப்படி ஒரு பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், வெண்டைக்காய் மட்டும் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லா காய்கறிகளும் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுக்காக தான் படைச்சிருக்காரு. அதை சாப்பிடலைன்னா என்ன பண்ணுவார்? படைச்சவரை பரியாசம் பண்ணுறது தானே அது. அவர் கொடுத்துருக்காருன்னா கொடுத்தது நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்க முடியும்னா வாங்கி என்ன செய்யணும்? சாப்பிடணும். இப்போ வாங்கிறதுங்கிறது தான் ஒரு அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்போ வாங்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு வருமானத்தை தருவார். அது ஒரு பெரிய அற்புதம், ஆண்டவர் செய்கிற அற்புதம். ஆகவே தேவன் நமக்கு இந்த எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கி தான் இப்போ நான் பேசிகிட்டு எனக்கு யோசனை வருகிறது என்னென்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக சாப்பிடலைன்னா அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்ட்டு கோபம் வந்துடும். அதனால தான் வியாதி வரும். வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன? ஒழுங்காக சாப்பிட வேண்டிய விதத்தை சாப்பிடணும். சரி, அது இருக்கட்டும், அதெல்லாம் நம்முடைய விஷயம். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவன் படைத்த மகா பெரிய இந்த சிருஷ்டிப்பை பற்றி யோசிக்கும் பொழுது அவர் அதை படைத்தவர், அவரை பற்றி நான் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அது யோசித்து பார்க்கும் பொழுது அவர் மூலமாக அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அந்த அற்புதத்தை அவர் செய்யும் முன்பதாக, இந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் முன்பதாக அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அவர் யோசித்திருக்கணும் இல்லையா? அவருடைய எண்ணங்களே வந்திருக்க வேண்டும், அவருடைய புத்தியிலே வந்திருக்க வேண்டும். புத்தி இல்லாமல் செஞ்சுருப்பாரா? யோசனை இல்லாமல் செஞ்சுருப்பாரா? விட்டமின் எதில் வைக்கணும், எந்த விட்டமின் எங்கே வைக்கணும், அப்புறம் எது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் அதை கணக்கு பார்த்து சரியாக ஒவ்வொன்றையும் வச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லாவற்றிலையும் ஒரே சத்து கிடையாது. எல்லாத்துலேயும் வேறு வேறு சத்து வச்சுருக்கார். ஹார்ட்டுக்கு தேவையானது ஒன்றில் வச்சுருக்கார். கீரை அப்படின்னா கீரையில் இரும்பு சத்து இருக்குது. அந்த இரும்பு சத்து நமக்கு தேவை. ஆகவே இரும்பு சத்து உள்ளதான கீரையை படைத்திருக்கிறார். அவர் சும்மா அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆப்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஆப்பிளுக்குரியதான சத்து ஆப்பிளில் தான் இருக்குது. அது நமக்கு உடலில் எந்த உறுப்புக்கு தேவையோ
அந்த சத்து அதில் வைத்திருக்கிறார். இதுபோல் ஒவ்வொரு காய்கறிகள்லையும் விட்டமின் கே அப்படின்னா அது ஒன்றில் இருக்குது, ஏன்னா ஒன்றில் இருக்குது, பின்னா ஒன்றில் இருக்குது, சின்னா ஒன்றில் இருக்குது. எலுமிச்சம்பழத்திலையும் விட்டமின் சி இருக்குது. ஆகவே இது எல்லாமே நம்முடைய உடலுக்கு தேவை, உயிர் வாழ்வதற்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து இதெல்லாவற்றையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். அவருடைய புத்தி எவ்வளவு மகா பெரியது யோசித்து பாருங்க. எந்த டாக்டர்ஸும் பக்கத்தில் வரவே முடியாது, எந்த டயட்டீஷியனும் அவர் பக்கத்தில் வரணும். எல்லாம் அந்த டயட்டீஷியனுக்கு மேலே அவர் தான் பிரதானமான டயட்டீஷியன். எது எப்படி இந்த முடிக்கு என்ன சத்து வேணும்னு சொல்லி அதுக்கு ஏற்ற விதத்தில் என்னென்ன படைத்திருக்கிறார். சரி, கடலில் மிருகங்கள் மீன்கள் இருக்கிறதே, இந்த மீன்களை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் நான். இந்த மீன்கள் அவைகளை சரி ஏதோ ஒரு வகை மீனை படைச்சா போதுமே, எல்லா வகையான மீனை ஏன் படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமான சத்து இருக்கிறது. நீங்கள் இந்த சால்மன் ஒன்று இருக்குது, அதில் ஒமேகா 3 அப்படிங்கிறது நிறைய இருக்குதான், நம்முடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு மீன்கள்லையும் வித்தியாசமான சத்துக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்கு தேவையானதை அப்படி வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். எதையோ படைச்சி அப்படியே ஆண்டவர் யோசனை இல்லாமல் பண்ணலை. கர்த்தர் அவர் படைக்க போகிற மக்களுக்காக, அவர் சிருஷ்டிக்க போகிற மக்களை மனதில் வைத்து கொண்டு முன்பதாகவே இதெல்லாத்தையும் அருமையாக படைத்தாரே. அப்படி என்றால் நம்முடைய தேவன் மனுக்குலத்தை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He is so concerned about the human being. அதாவது இந்த உலகத்தில் மனுஷனை குறித்து அவர் மிகவும் அக்கறை உள்ளவர், கருத்துள்ளவராக இருக்கிறார். படைக்கு முன்பதாக, மனுஷனை உண்டாக்கும் முன்பதாகவே அவனுக்கு ஆண்டவர் என்ன எப்படி அப்படிங்கிறது ஆண்டவர் அறிந்து யோசித்து எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பிறகுதான் மனுஷனை தேவன் என்ன செய்தார்? படைத்தார். மனுஷனை தேவன் படைத்தார். அப்படி என்றால் நம்ம படைத்தவர் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான இதெல்லாவற்றையும் அவர் படைத்து நம்முடைய சரீரத்தை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவை குறித்தும் அக்கறை உள்ளவராக இருந்தபடினால தான் அதற்கு பிறகு மனுஷன் பாவம் செய்த பொழுது அதற்கான மீட்புக்கான காரியத்தை அதுவும் ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மிருகத்தை அடித்து அங்கே தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆத்ம மீட்பை அங்கே துவங்குகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவும் அது என்ன செய்ய வேண்டும் என்றால் மீட்பை பெற வேண்டும். அல்லாவிட்டால் அந்த ஆத்மா அது பரலோகத்தில் போய் சேரணும் அப்படிங்கிறது கர்த்தர் மிகவும் நம்முடைய ஆத்மாவை குறித்தும் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது எவ்வளவு நம்ம சந்தோஷப்படணும். அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்படி என்றால் நம்முடைய ஆத்மாவை குறித்தும் நம்முடைய சரீரத்தை குறித்தும் அவர் அக்கறையும் கரிசனையும் உள்ளவராக இருப்பார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் படைத்ததெல்லாம் படைத்தார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் நல்லா என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது குனிஞ்ச தலை நிமிராமலே சாப்பிடணும். யாரையும் பார்த்துடக்கூடாது. அதை வேணுமானால் ஒழிச்சு வச்சு சாப்பிடணும், யாரும் பார்த்துடாமல் சாப்பிடணும். அப்படியா? காக்கை கரைந்துண்ணுமா? காக்கை என்ன செய்யும்? கரைந்துண்ணும். அப்படின்னா ஏதாவது நீங்கள் கொஞ்சம் சோறு கொடுத்தீங்கன்னா, இந்த சோறு கொஞ்சம் போடுங்கன்னா இந்த காக்கை என்ன செய்யும்? வந்து சத்தம் போடும். சத்தம் போட்டு நிறைய காக்காக்களை கூட்டி தான் என்ன செய்யும்? சாப்பிடும். ஆகவே அதுக்கே நல்ல விவரம் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த விவரமே கிடையாது. படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவன் உலகத்தாருக்கே ஒரு அறிவு இருக்குது. அப்படின்னா இந்த படைப்பெல்லாம் யாருக்காக படைத்தாரா? மனுஷனுக்காக, மனுவுக்காக, மனுக்குலத்துக்காக படைத்தார். ஆனால் மனுக்குலத்தை படைத்தவர் யாருக்காக படைத்தார்? தன்னை வணங்க. அப்படின்னா அவரை நம்ம ஆராதனை செய்யணும், அவரை தொழுகை செய்ய வேண்டும், அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை.
நீங்கள் புதுசாக இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒரு செடியை எவ்வளவு ஏஐஎல்ல இசட்டை வந்தாலும் சரிதான், ஒரு தாவரத்தை உங்களால் உண்டு பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ரொபாட்டு நல்லதுதான், ஆனால் ரொபாட்டு நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதே வேளையில் மனுஷனை போல் அது இல்லவே இல்லை. மனுஷன் வித்தியாசமானவனாக இருக்குது. ஒரு மனுஷனை போல் ஒரு உயிரினத்தை இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞான வளர்ச்சியினாலும் உண்டு பண்ணவே முடியாது. ஆகவே விதமாய் நம்முடைய தேவன் அவ்வளவு ஆற்றலோடு இந்த விதமாக எல்லாவற்றையும் படைத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம பண்ணுறது என்னன்னா, நம்ம அவரை குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். நம்ம சொல்கிறதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்குறோம், குற்றம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்குறோம். ஆண்டவரை குறை சொல்லுகிறது தான் நம்முடைய நிறைய பேருடைய வேலை. என்னத்தை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் அவர் நமக்காக அவர் கொடுத்து கொண்டிருக்கிறவர், இன்னும் கொடுப்பார். ஆமென். இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த காரணம் அவர் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது காரணம் சரி, உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாம் சரிதான். ஆனால் எங்களுக்கு இல்லையே, எங்களுக்கு ஒரு வீடு இல்லையே, எங்களுக்கு ஒரு வாகனம் இல்லையே, எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு எல்லாமே சொல்கிறோமே, ஏன் அது இல்லை அப்படின்னு யோசித்தோன்னு சொன்னால், அவர் படைத்ததன் நோக்கத்தை, அவர் எதுக்காக படைச்சாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து நாம் அதை செய்தோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோமா? காலையில் வந்து காக்கா என்ன செய்யுது? 4 மணிக்கே எழும்பு காக்கா காக்கான்னு என்ன செய்யுது? பாட்டு பாடுது. அர்த்தம் என்ன? தேவனை அது அவரை படைச்சவருக்காக தான் துதி செலுத்துதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு அந்நிய பாஷை பேசுதோ என்ன தெரியல. அதோடைய பாஷையில் என்ன செய்கிறது? அது காலையிலேயே எழும்பி சத்தம் போடுகிறது. காக்கா குருவி எல்லாம் காலையில் எழும்பு. ஆனால் நம்ம என்ன போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் 7 மணி வரையிலையும். அப்புறம் வேகமாக எழும்புகிறோம், போய் காஃபியை குடிக்கிறோம், டீயை குடிக்கிறோம், ஓடுறோம். ஆண்டவரை நினைக்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கெல்லாம் வந்தால் கூட அநேகர் வர்றதே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வியாதியை போக்குகிறார். கர்த்தர் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ ஒரு நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், உலகத்தில் சாட்சியாக எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா கம்பீரமாக சொல்லணும், அமெரிக்காவை சொல்லலாம் இல்லையா? அது ஒரு கிறிஸ்தவ செக்குலர் கண்ட்ரியாக இருந்தாலும் அது ஒரு கிறிஸ்தவ நாடு தான். கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அப்போது பொதுவாக உலகத்தில் அப்படி தான் அறியப்பட்டிருக்கு, ஒரு கிறிஸ்தவ நாடு அப்படின்னு தான் அறியப்படுகிறது. விக்கிரகங்கள் குறைவாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ விக்கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெருகிட்டு வருகிறது. அவன் தேவனுடைய ஆலயம் அதிகமாக இருக்கிற அந்த நாடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரை முன்வைக்கிற, கர்த்தரை அறிந்து கொள்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆட்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவர் என்ன செய்யணும்? அந்த துதிக்கணும், கர்த்தர் ஆராதனை செய்யணும். ஆராதித்தால் நம்முடைய குடும்பம் வாழும். ஆராதிக்கிறதான தேசம் என்ன செய்யும்? அது வாழும். ஆராதிக்கிறதான எந்த ஒரு மனுஷனும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நம்ம ஆலயத்துக்கு வந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கரங்களை வைத்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு கொடுத்ததான எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி கையால் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கை கொண்டு வந்துருக்கிறீங்கன்னா கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், வெக்கப்படாமல் நீங்கள் வந்து எந்த மேட்டிமையும் இல்லாமல் அப்படி இந்த 2 கையும் உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, நீ கைகளை கொடுத்தீங்க, காலை கொடுத்தீங்க, கண்ணை கொடுத்தீங்க, ஆண்டவரே வாயை கொடுத்தீங்க, எனக்கு குடும்பம் கொடுத்தீங்க, எனக்கு வீட்டை கொடுத்தீங்க, கார் கொடுத்துருக்குறீங்க, ஆண்டவரே எனக்கு எல்லா குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்க, உணவு கொடுக்குறீங்க, எனக்கு உடை கொடுத்துருக்குறீங்க, எல்லாவற்றுக்காயும் ஸ்தோத்திரம் 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 என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். அப்போ அந்த தேவனை நம்ம ஆராதிக்காமல் இருக்கவே கூடாது. இப்போ நம்ம ஆராதனை செய்கிறதுனால மட்டும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், எல்லாம் நன்மைகள் நடக்கும், ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார் அப்படின்னு நினைத்து விட முடியாது. நான் இப்போ சொன்னதான காரியத்தில் ஒன்றை நான் உணர்ந்தேன். என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம கவலையே படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலையே படக்கூடாது. நம்முடைய மனசை நம்ம நிம்மதியாக வச்சுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் விரும்பினா தான் அப்படி முடியும். அவர் நினச்சதுனால நம்ம மனசை என்ன செய்ய முடியாது. நம்ம மனசு எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட தானே இருக்குது. ஆகவே நம்ம தான் என்ன செய்யணும், மனசை நல்லா வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல மனசை வச்சுக்கிட்டோன்னா உடம்பும் நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும். ஏன் மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னா, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் இதெல்லாம் படைச்சிருந்தாலும் மனுஷனாகிய நாம் அவரை விசுவாசிக்கிறதில்லை. எல்லாவற்றையும் படைத்தாரே, இவ்வளவு அற்புதமாய் படைத்து மனுஷனை குறித்து கரிசனையும் அக்கறையும் உள்ளவராக, ஆத்மாவை குறித்து சரத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் அவர் இருக்கும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இயேசு சொன்னார். சகலவற்றை கொடுப்பது அவர் முடியாத காரியமா? இல்லை. ஆகவே என் தேவன் என் மேல் அக்கறை உள்ளவர் அப்படின்னு தினந்தோறும் நம்ம நினைக்கணும். ஆமென். அவன் என்னை குறித்து கவலைப்படுகிற தேவனாக, கவலைன்னு அக்கறைப்படுகிற தேவனாக இருக்கிறார். காட்டு புஷ்பத்தை விட, காகங்களை விட, அதே போல பறவைகளை விட ஆண்டவருக்கு அக்கறையும் கவலையும் நம்ம மேலே தான் அதிகமாக இருக்கிறது. படைத்ததான இந்த உலகத்தில் உள்ள பறவைகளும் மிருகங்களும் அவைகளையே போஷிப்பதற்கு கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றால், ஏற்ற காலத்திலே மழை பெய்கிறது, ஏற்ற காலத்திலே மழை பெய்கிறது, எல்லாவற்றையும் அவர் சரியாக அவர் செய்கிறார் என்றால் அக்கறையுள்ள தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரான் அப்படின்னால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆகையினால என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும்? காத்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறது. எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படி சொல்லி யோசிக்கிறீங்க. நான் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கவலை வந்துடுதே அப்படின்னு சொல்லி சில சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சில காரியங்களை குறித்து அதிகமாக நம்ம கவலைப்பட்டு ஜெபிக்கிறோம். கவலைப்பட்டு ஜெபிக்கக்கூடாது. கவலைப்படாமல் என்ன இருப்பதற்காக தான் ஜெபம். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நீ சொல்லிட்டியா, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்கிறார். நம்ம செய்ய வேண்டியது நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி அவர் கையில் ஒப்படைத்து விட வேண்டும். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்த பிற்பாடு மறுபடியும் தூக்கி தலையில் வச்சுக்கிறோம். நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு அந்நாள் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்றால், அவள் வந்தாள், அழுதாள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டாள், அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகினால் இங்கே முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் புரிந்து கொண்டது, நம்முடைய ஆண்டவர் அக்கறை உள்ளவர், அவர் யோசனை உள்ளவர், அவர் விசாரிக்கிறவர், அவர் புத்தி உள்ளவராய் காரியங்களை செய்கிறவர், நல்ல எண்ணம் உள்ளவர் என்றால் அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தை என்பது முதலாவது என் மனதுக்கு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு சரியான சிந்தை உள்ளவர். அப்போ சிந்தை நிமித்தமாக தான் அவர் ஆற்ற உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அப்படி என்றால் நாமும் எப்படி இருக்க முடியும் என்றால் அவரை போல இருக்க முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார். நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார். நாம்
மூலமாக மரித்தோரே உயிரோடு எழும்ப முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யணும்னா ஏன்னா நம்முடைய சிந்தை சரியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ சிந்தையை பற்றி நம்ம நல்ல கவனமாக இருக்கணும். நம்ம பிரச்சனை என்னன்னு நம்முடைய சிந்தை தான். நான் சொன்னேன் கவலை, எப்போவுமே கவலை கவலை கவலை. அதே போல் நமக்கு ஒரு தெளிவான ஒரு மனம் இல்லை, ஒரே குழப்பம். இதை செய்யவா அதை செய்யவா என்ன பண்ண ஒன்றுமே தெரியவில்லை. நம்ம வேதத்தில் வாசிக்க 2 மனசு உள்ளவன் அவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனம் உள்ளதாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனமாக இருக்கணும். ஒரு மனம்னா அர்த்தம் என்ன? அதாவது ஒரு காரியத்தை நம்ம தீர்மானித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அந்த சித்தத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் ரோமன் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். மனசை தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிந்து அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? தேவனுடைய சித்தத்தை குறித்து நம்ம கவலையே படுவதில்லை. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சில விருப்பங்கள் இருக்கிறது, நமக்கு சில ஆசைகள் இருக்கிறது, சில விருப்பங்கள். இப்போ உதாரணமாக ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு என்ன செய்கிறோம், லிஸ்ட் வைத்து கொள்கிறோம். நம்முடைய கற்பனையில் இப்படி என்று யோசிக்கிறோம். இப்படி எல்லாம் இருந்தால் ஒரு மாப்பிள்ளை வேணும், இப்படி ஒரு பொண்ணு வேணும், இப்படி சில காரியங்கள் நம்ம யோசிக்கிறோம். இதுபோல் பல காரியங்கள் அப்படி யோசித்து அதையே நம்ம கொண்டு வந்து என்ன செய்கிறோம், அதுபோல் பல காரியங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். நீர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு போடணும்னு கேட்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒரு அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லி இந்த அப்ரூவலுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ரூவலுக்கு தான் என்ன செய்கிறோம், போராடும். கொடுமாண்டவரே கொடுமாண்டவரே கொடுமாண்டவரேன்னு கேட்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசாமல் இருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம், உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் கர்த்தர் நமக்கு அவர் எல்லாவற்றையும் அவர் விருப்பப்படி சரியாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம விருப்பத்தை வைத்துக்கொண்டு பிடித்து கொண்டு இருந்தோம்னா அவர் நீ உட்கார்ந்துரு அப்படின்னு விட்டுருவார், பேசவே மாட்டார், நம்ம எதுவுமே செய்ய மாட்டார். நம்ம விருப்பத்தை செய்வதற்கு நம்மால் ஏற்படுத்தப்பட்டவர் அல்ல நம்முடைய தேவன். நினைக்கிறாங்க, நான் ஆராதனைக்கு வருகிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், ஆகவே நான் சொன்னதை அவர் செய்யணும். நம்முடைய வேலையாள் அவர் அல்ல, அவர் நம்மை படைத்திருக்கிறதான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மனசை அறிஞ்சு நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நான் இந்த எரேமியா புஸ்தகத்தை படிக்கும்போது இந்த வாரத்தில் அந்த எரேமியா நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் பேச அறியேனே, உமக்கு கொஞ்சம் விவரமாக இல்லையா, என்ன பார்த்தா ஊழியத்துக்கு தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு தகுதி எனக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் உன் வாயில வைக்கிற வார்த்தையை நீ போய் சொல்லு, நீ செய், நான் சொன்னதை செய், நான் உன்னை உன்னுடைய தாயின் வயிற்றிலே நீ உருவாக முன்பதாகவே உன்னை நான் கண்டு உன்னை நான் நியமித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதை கர்த்தர் என்ன செய்தால், அவர் நாம் உருவாக முன்பதாகவே என்றால் தாயின் வீட்டில் உருவாகிறதுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அவர் சிந்தையிலே நாம் பிறந்து விட்டோம். அவர் சிந்தையில் பிறந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நான் என்னவா இருக்க வேண்டும், எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும்
அவர் வரையறை செய்து அப்படின்னா அவர் நம்மை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு முகம், ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. 2 பேருடைய முகம் ஒன்று போல் இருக்காது. கைரேகை பாருங்கள், எல்லா கைரேகையும் வித்தியாசமாக தான் இருக்கும். நான் உங்களை போல இல்லை, நீங்கள் என்ன போல இல்லை, அப்படி தானே அப்படின்னு சொல்கிற சமயத்தில் தேவன் உங்களை எல்லாரையும் வித்தியாசமான நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரை கொடுத்தும் தனிப்பட்ட ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு வேலையை வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படி இந்த இடத்துல இன்னவா இருக்கணும், இதை செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் வைத்து தீர்மானிக்கிறார். எரேமியாவை குறித்து அப்படி தீர்மானித்தது போல, ஏசாவை குறித்து தீர்மானித்தது போல, மோசையை குறித்து கர்த்தர் என்ன தீர்மானித்தார்? எகிப்திலிருந்து ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், அவன் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார். அதற்கென்று கர்த்தர் என்ன செய்தார் என்றால், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே அவனை கண்டெடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ போ, எகிப்துக்கு போ, நான் அவனை அனுப்புறேன்னு சொன்னவன சொல்கிறாரு, எனக்கெல்லாம் ரொம்பலாம் பேசலாம் தெரியாது, நீர் வேறு யாரையாவது அனுப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டான். அவர் நேரம் போகாமல் வேலையும் சோழியும் இல்லாமல் தான் வந்து அவர் இவன்கிட்ட பேசினாரா? இல்லை, he invested his time. இவனை உருவாக்குவதற்கு கர்த்தர் என்ன செஞ்சான்னா, அவர் பிளான் பண்ணி அவனுக்கு அதற்கென்று அவனென்று அந்த டிசைன் பண்ணி வச்சிருக்கார். ஸ்தோத்திரம். அதுக்கு போல இன்னொரு மோசையை கர்த்தர் என்ன செய்யலை, அதுக்காக ஏற்படுத்தவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கவும் வழிநடத்தவும் கர்த்தர் மோசேயைத்தான் கர்த்தர் டிசைன் பண்ணார், கர்த்தர் ஏற்படுத்தினார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். அவன் தாயின் வீட்டில் உருவாக முன்பதாகவே, இப்போ 10 மோசையை உண்டாக்கி வைத்துக்கொண்டு, இல்லைன்னா இவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா இவன் யாராவது ஒருத்தர் என்ன செய்யலாம், எகிப்துக்கு அனுப்பலாம். நோ, தட்ஸ் நாட் த பிளான். ஆண்டவர் அவனில் தான் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களில் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அதை உங்களை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? பால்யாங்கிச்சவங்க ஒரு மனுஷனை கொரியாவில் ரட்சித்து அவர் மூலமாக 10 லட்சம் பேர் அங்கே உலகத்தின் ஒரு பெரிய சபை அங்கே உண்டானது. அதெல்லாம் கர்த்தர் ஒரு வல்லமையை பயன்படுத்தினார் என்று சொல்லும்போது, அவரை குறித்து தேவன் அப்படி ஒரு திட்டத்தை அங்கே வைத்திருந்தார். அவரை குறித்ததான ஊழிய திட்டத்தை கர்த்தர் வைத்து அவரை ஏற்ற தெரிந்து கொண்டார் என்றால், அவர் ரட்சிக்கப்படுவதற்கென்று சொல்லி ஒரு வாலிப பெண்ணை கர்த்தர் உலகம் தோன்றும் போதாக கண்டு கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வேலை என்ன? உலகமெல்லாம் போய் அவள் ஊழியம் செய்வதல்ல, அந்த ஒரு மனுஷனை அந்த ஆஸ்பத்திரியில் போய் சந்தித்து ரட்சிப்புக்குள் வழி நடத்தினால் அந்த மனுஷன் மூலமாக உலகத்தில் பெரிய பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அந்த மகனுக்கென்று அந்த ஒரு வாலிப பெண்ணை கர்த்தர் திட்டமிட்டு அங்கே உண்டாக்கி அந்த வேலையை அவளை கொண்டு நிறைவேற்றினார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டான். யார் கேட்டது? சவுல் சொன்னால் யார்? புதிய ஏற்பாட்டில் உள்ள சவுல். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் படைக்கப்பட்டதில் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறீரே, என்னை கொண்டு உலகமெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்ற திட்டம் இருக்கா தெரியாது. ஆனால் அதே வேளையில் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பற்றி ஒரு தெளிவு, ஒரு விஷன், ஒரு பார்வை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை நிறைவேற்றுவதற்கு தயங்கவே மாட்டோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்க, ஆண்டவரே ஏல வச்ச திட்டம் நிறைவேறி விட்டதா அப்படின்னு கேளுங்க. அல்ல இன்னும் நிறைவேற்ற வேண்டுமா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நல்ல ஓட்டத்தை முடித்தேன். நம்ம ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கார். நமக்கு ஒரு வாழ்க்கை பயணத்தை கர்த்தர் வச்சிருக்கார். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை அவர் தீர்மானித்ததை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்போ செய்து முடிப்பார்?
எப்போ செய்து முடிப்பார்? ஆபிரகாமை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை அவர் செய்ய அவனை தேர்ந்தெடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை குறித்து வைத்த திட்டத்தின்படியாக அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கணும். அந்த குமாரன் மூலமாக ஒரு ஜாதி இந்த உலகத்தில் பிறக்கணும். அது இஸ்ரவேலுங்கிற ஜனம். அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளால என்னன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஆபிரகாம் யோசித்தா, எதுக்கு ஆண்டவர் என்ன படைச்சாரு? குழந்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் வயசான ஒரு கிழவனும் கிழவியும் நான் உட்கார்ந்து இந்த மாதிரி இருக்கிறோம், இவ்வளோ வயசாச்சுதே, என்னையா பிரயோஜனம்? என்ன அவருடைய திட்டம்? என்ன தேவனுடைய திட்டம் அவரில் எப்பொழுது நிறைவேறினது என்றால் when he was 100 years old. கர்த்தரை மகிமைப்படுத்துவாரல்லையா? கர்த்தருடைய நோக்கமும் திட்டமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவது எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால் when you sanctify your life, God will fulfill his plan, the purpose. ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தை உங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதுதான் அவருடைய அற்புதம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் உங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தமாக்கி கொள்ள விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி ஒருவேளை 6 வயசுலையும் கர்த்தர் உங்களை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். இல்லை 60 வயசு 60வது வயசுலையும் நிறைவேற்றுவார். எப்பன்னு தெரியாது. நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? தயார்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு மகனை கொண்டு கர்த்தரதை செய்யலாம், அல்லது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு மகளை கொண்டு கர்த்தரதை செய்யலாம். கர்த்தர் எந்த வயசில் எதை கொண்டு எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் உங்கள் மூலமாக ரட்சிக்கிற ஒரு ஆத்துமாவை கொண்டு கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. கை வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே என்ன நீ படைச்ச அந்த நோக்கம் திட்டம் அது என்னில் நிறைவேற வேண்டும் அப்பா, நிறைவேற வேண்டும். அது என்னை கொண்டு தான் நிறைவேற்ற முடியும். ஆகவே நான் அதை நிறைவேற்றாவிட்டால், நான் நிறைவேற்றாதபடி நான் ஆண்டவரே எனக்கு முடியாது, எனக்கு இயலாது, நீர் வேறு யாரை பார்த்து கொள்ளும் என்று நான் உம்மை விட்டு விலகி ஓடுவேன் என்று சொன்னால் நீர் என்னை சும்மா விட மாட்டீர். அதை எத்தனை பேர் உணர்றீங்க? யோனாவை பாருங்க. யோனா ஆண்டவர் என்ன செய்தான்னா நினிவேக்கு போனார். நினிவேக்குன்னு போகும்போது அவன் என்ன சொன்னால், இல்லை எப்படி ஊழியம் தானே செய்யணும், நான் டிராக்டர் தானே கொடுக்கணும், நான் நினிவேல போய் டிராக்டர் கொடுக்குறத பதிலாக எங்கே கொடுக்குறேன், நான் தர்சீசில் போய் கொடுக்குறேன்னு போக முடிஞ்சுதா? இல்லை. அங்கே போகிற வழியிலேயே பயங்கரமான கொந்தளிப்பு எதிரே கடலில் உண்டாயிற்று. கப்பல் கவிழும்படியான காரியங்கள் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நீங்கள் எங்கே ஓடினாலும் விடவே மாட்டார். ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருக்கு பொல்லாத கோபம் வரும், கெட்ட கோபம் வரும். எதுக்கு என்ன விரட்டுறாரு, எதுக்கு இவர் இந்த மனுஷன் என்ன தொந்தரவு பண்ணுறாருன்னு நினச்சா நீ தான் வேணும். சோத்திரம், அல்லேலூயா. இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது எதுக்கு நான் ஒரு பொருட்டல்லன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பொருட்டு. ஆமென், அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். காட்டு புஷ்பத்துக்காக நீங்கள் வெளி பார்க்கிலும் விசேஷித்தவள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் விசேஷித்த ஒரு நோக்கத்திற்காக விசேஷமாய் படைக்கப்பட்டவன். ஒருத்தர் கையும் காலும் இல்லாம படைச்சிருக்காரு. அவர் பேர் என்னன்னா நிக் அப்படின்னு. அப்போ விசேஷித்த விதமாக படைச்சிருக்காரு. கை கால் உள்ளவனா உங்களை படைச்சாலும் நம்ம படைச்சது வேறொரு நோக்கம். ஆனால் கை கால் இல்லாமல் படைச்சி அந்த மனுஷனை கர்த்தர் இப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அப்படி படைச்சிருக்கிறாரே. கர்த்தர் எப்படி படைச்சு எப்படி பண்ணுவார் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இன்னும் ஏன் கருப்பாக படைச்சாரு? நீ கருப்பாக படைச்சா தான் தேவ திட்டம் உன்னை நிறைவேற முடியும்னு இருக்கலாம். ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவர் ஏன் உயரமாக படைச்சார்? நீ உயரமாக படைச்சா தான் நீ என்ன செய்ய ஏர் ஹாஸ்டஸாக போய் அந்த பெட்டியெல்லாம் தூக்கி மேலே வைப்ப. நல்லலோயா. குள்ளமாக இருந்தால் குள்ள சகையமாக இருந்தால் அங்கே பிளேன் அட்டெண்டண்ட்டாக வேலை செய்யவே முடியாது. அப்போ ஹேர் ஹாஸ்டஸாக வேலை செய்யணும்னா ஹைட்டாக வேணும். சரி, போலீஸில் வேலை செய்யணுன்னாலும் என்ன ஆண்டவர் இந்த மூர்க்கமாக படைச்சார்? இந்த முகத்தை பார்த்தாலே மூர்க்கமாக இருக்கேன்,
மூர்க்கமாக உள்ளவன் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன அதாவது என்ன போல் நல்ல சாதுவா, நான் சாதுவாக இருக்கேன் பாஸ்டர், நீங்கள் என்ன சாதுவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் போலீஸ்கார மாதிரி இல்லை இல்லையா? சில ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. அவனை கொண்டு போய் போலீஸ் ஆக்குனா எப்படி இருக்கும்? கள்ளம் பார்த்து பயப்படுவானா? இவனை பார்த்தாலே ஏமாற்றிட்டு போயிடுவான். அவன் பார்க்கும்பொழுது கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கிறார்னா, ஹைட்டாக இருக்கிறார்னா, அவர் போலீஸு இருந்து கொஞ்சம் வேலையை செய்யணும். அந்த அரசாங்கத்தில் அவரை கொண்டு சில காரியங்களை செய்யணும். ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்த காரியத்தை அவர் செய்வதற்காக தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கார். தேவன் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அதை விட்டு ஓடி போகவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு முழுமையாக இவங்களை என்ன செய்ய அர்ப்பணம் செய்ய வேண்டும். முழுமையாக அர்ப்பணம் செய்தால் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணார், நான் கேட்டேன். என்னென்னா 9ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு, 9th ஸ்டாண்டர்டு. அவர் லாரி டிரைவராக போயிட்டு இருந்தவர். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாராம். ஊழியத்துக்கு அவர் அழைக்கும்போது இவர் சொன்னார், ஆண்டவர் என்ன போய் ஊழியத்துக்கு அழைச்சா நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன்டா உலகத்தில் சில சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஊழியத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இங்கிலீஷே தெரியாது. தமிழ் தெரியும் இல்லை, தமிழ் தெரியும் இல்லையா? போதும்னு சொல்கிறாரு. உனக்கு தமிழ் போதும்ப்பா, உன்னை தமிழ்நாட்டில் யூஸ் பண்ண விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் தெரியாத அந்த 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 சகோதரனுக்கு தமிழ் கூட தெரியாது. 9ஆம் வகுப்பு, தமிழே ஒழுங்காக வாசிக்க தெரியாது. அப்படிப்பட்டதான் அந்த நபர் ஆண்டவர் தொல்லை பண்ணுறாரு. வா, நீ ஊழியத்துக்கு வா. அவரை டிசைன் பண்ணிட்டார், அவரை தீர்மானம் பண்ணிட்டார். நான் சிறு பிள்ளைன்னு அவன் சொன்னாலும் விட மாட்டேங்க. நான் லாரி டிரைவர், எனக்கு ஒன்றும் தெரியாது, விடும் அப்படின்னாலும் அவர் விடவே இல்லை. கடைசியில் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்த போது, இப்போ எம்ஏ படித்தவனை விட என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவன் எல்லாத்த விட வேதாமக்கல்ல போய் எத்தனையோ டிடியெல்லாம் எடுத்தாலும் அவனை விட இந்த நபரை கர்த்தர் எடுத்து நல்லா பயன்படுத்துறது நான் பார்க்குறேன். கர்த்தரை மகிமைப்படுத்தினாலோயா. அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போய் ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனையோ நாடுகளுக்கு கர்த்தர் அவர் ஏதோ முயற்சி பண்ணி எங்கேயே போனதில்லை. இவர் பயன்படுகிறதை பார்த்து ஆங்காங்கே அவரை கூப்பிட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. இவரால் போக முடியலைன்னா கூட எப்படியாவது போயிடுவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடியலை, உடம்பு முடியலைன்னா கூட அவர் டேட்டு கொடுத்ததை அதை போய் எப்படியாவது ஊழியத்துக்கு நான் போயிடுவேன். அப்படி அதுதான் அர்ப்பணிப்பு. ஆகவே கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதான அவர் இன்றைக்கு வல்லமையான ஒரு பிரசங்கியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? தேவன் ஒரு வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆகவே நம்ம கர்த்தருடைய கையில் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒரு உதாரணம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் கையில் ஒரு பேனா வச்சுருந்தார். அந்த பேனா வச்சுட்டு சொன்னார், இந்த பேனா யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க. இந்த பேனா ஒரு சின்ன குழந்தை கையில் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? தரையிலே கிறுக்குன்னு கிறுக்கி அது பேனா ஒன்றுமெல்லாம் பண்ணிடும். ஆனால் அதே வேளையில் அது ஒரு 10 வயது ஒரு பையன்கிட்ட கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அதை வச்சு அவனுக்கு தெரிஞ்சது போல் அவனுடைய ஹோம்ஒர்க்கு அதை அவனு எழுதுவான். ஒரு வாத்தியார் கையில் கிடச்சா அவர் பேப்பர் திருத்துவார், அவர் ஏதோ சைன் போடுவார். ஆனால் ஒரு ஜட்ஜு கையில் கிடச்சா ஒருத்தர் தலைவிதியே அவன் மாற்றக்கூடிய அளவில் ஒரு சைன் போட முடியும். அதே போல் நீங்கள் யார் கையில் இருக்கிறீர்கள்? ஆமாம், நல்ல எங்களுக்கு முக்கியமான காரியம் சர்வ வல்லவருடைய கையில் இருந்தால் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமாம், நல்லலோயா. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதான செயல்களை செய்து முடிக்கிறது வரையிலையோ அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனுடையனால ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே
உம்முடைய கையில் நான் அமர விரும்புகிறேன், உம்முடைய கையில் நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படி என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். திரும்ப சொல்கிறேன், என்னை குறித்து நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை இந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் வைத்திருக்கிறீர். எஸ்தர் என்கிற ராஜாத்தியை கொண்டு ஒரு திட்டம் நிறைவேற வேண்டியது என்பதற்காக அவளை ஆண்டவர் உருவாக்கினார். அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் அவள் என்னை சோர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் போகலை. கர்த்தர் அவளை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செய்ததை வேதாகமத்தில் சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துமா? எப்போ ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்ன்னு தெரியாது. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய சிந்தையை நீங்கள் சரியாக நேராக்குங்கள். உங்கள் சிந்தையை நீங்கள் சரிப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் எந்த நிமிஷத்தில் உங்களை உயர்த்த முடியும், எந்த நிமிஷத்தில் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் உங்களுக்கு தெரியாது, எப்போ அவர் செய்வான்னு தெரியாது. யோசேப்புக்கு தெரிஞ்சுதா? இந்த நாளில் இந்த நேரத்தில் ராஜா கூப்பிடுவார், கூப்பிட்டு கடைசியாக என்னென்ன செய்வார், எகிப்துக்கெல்லாம் அதிகாரியாக மாற்றுவார், என் தலையெழுத்து மாறும்னு அவன் நினச்சானா? இல்லை, அது அவனுக்கு தெரியவே தெரியாது. இவ்வளவுதான் நான் இந்த சிறைச்சாலையில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கல. கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார், அது நிறைவேறும் என்பது அவன் மனதுக்குள் இருந்தது. ஆனால் நாட்களும் காலங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னது நடக்கவில்லை. அவனை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொன்னது அவனுக்கு நடக்கவில்லை. ஆனாலும் அது நடக்காமல் போகவில்லை. சரியான ஒரு வேலை எப்போ வேலை வந்தது? தேவன் அவனை உருவாக்கின பொழுது சரியானபடி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, அது உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அது பண்படுத்தப்பட்டு, அது சரியான ஒரு பக்குவமான நிலைமைக்கு கர்த்தர் கையில் இருந்தால் தான் அது பயன்படுத்த முடியும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா? கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் கையில் அதுக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா பாத்திரத்தையும் பயன்படுத்தவே மாட்டேன். கர்த்தர் கையில் அவர் உங்களை எடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் உங்களை அவர் உருவாக்குவதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை உருவாக்கட்டும். எத்தனை விரும்புகிற ஆண்டவரே, நீங்கள் எங்களை உருவாக்குங்கப்பா. உருவாக்கும் 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 ஆண்டவரே. அதுக்கு என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, வேதத்தில் சீக்கிரமாய் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நான் இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தம் பண்ணிக்குள் நாளைக்கு அற்புதம் செய்வேன்னார். ஏன் இந்த ஒரு காலம், இன்னைக்கு நீ பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு உனக்கு என்ன செய்வேன், இந்த கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னா, ஆண்டவர் நோக்கம் உங்களை நிறைவேற வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டம் உங்களை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார், இந்த உலகத்தில் எல்லா மக்கள் மத்தியிலேயும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால், அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதற்குரிய தகுதி என்பதுதான் பரிசுத்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த தேவன், ஈசாக்கின் மூலமாக யாக்கோபு அவனுடைய சந்ததியை கொடுத்த தேவன், அந்த 70 பேராக எகிப்துக்கு போகிறார்கள். 70 பேராக எகிப்துக்கு போகிறார்கள். இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனத்தை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் காலகாலமாய் பல காரியங்களை அவர் செய்து நிறைவேற்றும்படியான ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த இஸ்ரவேலை போல புடமிடப்படுகிற ஒரு சந்ததி வேறு எதுவுமே கிடையாது. அந்த இஸ்ரவேலை கர்த்தர் புடமிடுகிறவராய் அவர் இருந்தார். இன்றைக்கும் அவங்களை புடமிட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவங்களுக்கு தான் உபத்திரம், அவங்களுக்கு தான் பிரச்சனை. 4 பக்கத்தில் இருந்தோம் அவங்களுக்கு இடி வருது, அடி வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் அவர்கள் மத்தியில் ஒரு காரியம் நடக்குன்னு தெரியுமா, அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய மனநிலையை உறுதி உள்ளதாக இருக்கிறது. அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பொழுது கர்த்தர் அவர்களை திரும்ப நாட்டினார். அவர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இன்றைக்கு உலகம் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உலகத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்தான் உண்மையான தேவன், இஸ்ரவேலே ஒரு தெய்வம் உண்டு அப்படிங்கிறது அறியத்தக்கதாக
இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன். கரங்களை அசைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா. அப்போ தேவன் எப்படி இதை செய்கிறார் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அந்த ப்ராசஸை பார்க்குறோம். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது அவர்களை அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக வைத்திருந்தார். எகிப்து தேசத்தில் அடிமையாக வைத்திருந்தார். 400 வருஷ காலம் அடிமைகளாக இருந்தார்கள். இப்போ உங்கள் காலத்திலையும் உங்களையும் ஆண்டவர் சில காலம் ஆண்டவர் சில உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார் என்று சொன்னால் உங்களை பாடுகளுக்கு ஒப்பு கொடுப்பார். அவ்விதமாக அடிமைத்தனத்துக்குள்ளே அங்கே தேவன் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு நாளில் அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாக சித்தம் கொண்டார். அதே போல் உங்களையும் கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாய் விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களை கர்த்தர் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தவர். அவரை தெரியாமல் அதோடு நடக்கவே இல்லை. ஆண்டவர் அவர்களை 400 வருஷம் எகிப்தில் என்ன படுவீர்கள், உபத்திரவப்படுவீர்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொன்னது. அப்படியே 400 வருஷம் அவர்கள் அங்கே எகிப்திலே உபத்திரவப்பட்டார்கள். கர்த்தர் மோசே அனுப்பி அவர்களை என்ன செய்தார், விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே இருந்து அவர் விடுவிக்கிறார். அங்கே விடுவிக்கிறதான அவர்கள் அங்கே பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிற வேளையில் அந்த பஸ்கா பண்டிகையின் மூலமாக அன்றைக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அதாவது தேவன் நம்மை ஆவிக்குரிய விதத்தில் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஒரு விரும்பி கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை தான் இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலேயும் எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு மனுஷனை கொண்டும் கர்த்தர் பிறருக்கு ஒரு பாடம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதே போல உங்களை கொண்டு கர்த்தர் பிறருக்கு ஒரு பாடமாய் வைத்து ஆண்டவர் உங்களை உலகத்தில் அவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தது போல நானும் நீங்களும் எல்லாருமே பிறந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே அடிமையாக தான் பிறந்தாங்க. எகிப்தில் அடிமையாய் பிறந்தார்கள். இப்போ அதே போல தான் நம்ம எல்லாரும் அடிமைகளாய் பிறந்தோம். பாவத்துக்கு அடிமைகளாய் பிறந்தோம். அக்கிரமத்துக்கு அடிமைகளாய் பிறந்தோம். அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் அடிமைகளாய் பிறந்ததான நாமே விடுவித்து கொள்ள வேண்டும் என்றால் அது முடியவே முடியாது. சாத்தான் நம்மை அடிமைப்படுத்தி அவன் கையின் கீழே நம்மை வைத்தவன் நசுக்கி கொண்டிருக்கிறான். அவன் நமக்கு கஷ்டங்களை வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டதான நிலைமையில் அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறதான நம்ம கூக்குரல் விட்டோம் என்றால், பெருமூச்சு விட்டோம், முடியலப்பா, நான் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறதை செய்து விடுகிறேன், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்யாமல் விட்டு விடுகிறேன். அப்படி தானே? கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கோபம் வந்து விடுகிறது. எத்தனை வீட்டில் பிரச்சனை, எத்தனை வீட்டில் பிரச்சனை. நீங்கள் சொல்லுங்கள், என் புருஷன் கோபமே பட மாட்டார், தங்கமான புருஷன் எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் புருஷனை போல் கோபக்காரன் வேறு யாருமே இல்லை. அப்படி தானே? சரிங்க, புருஷனா அப்படி. ஏன் நீங்கள் மட்டும் என்ன, நீங்கள் மட்டும் ரொம்ப பரிசுத்த வாட்டிகளா? கோபம் வந்துன்னா பயங்கரமாக வருதில்ல? ஆகவே அப்புறம் என்ன, நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கோபம் வந்து விடுகிறது. கோபம் வந்தால் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? எதையோ தூக்கி எரிஞ்சிடுறீங்க, எல்லாம் பறந்து கரண்டியெல்லாம் பறந்துடுது இல்லையா? என்னென்னோ நடக்குது இல்லையா? ஆனால் இங்கே வரும்போது உங்களை போல் நல்ல ஆட்கள் வேறு யாருமே கிடையாது. இல்லையா அப்படின்னு சொல்லி நிற்கும்போது பார்த்தா அந்த டிவி அந்த யூடியூப்லலாம் நான் பார்ப்பேன், அப்படியே காட்டுவாங்க இல்லை, எவ்வளோ தங்கமான ஜனங்கள் அப்படின்னு உங்களை பார்த்தா தெரியுது. ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கிற காரியம் அட்டகாசம் என்ன பயங்கரம் இல்லையா? ஆனால் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எப்படி தானே? அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு, நன்மை செய்வதோ என்ன இல்லை. அதான் அடிமைத்தனம். பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறதான உங்களை கர்த்தர் அவர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும். அவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். கையை வைத்து கேளுங்க, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட சுபாவத்திற்கு ஒரு விடுதலையை தாரும். இந்த ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும். சினிமாவே பார்க்கக்கூட எத்தனையோ முறை தீர்மானம் பண்ணிவிட்டேன், ஆனாலும் திரும்ப திரும்ப நான் சினிமாவுக்கு அடிமையாகி விடுகிறேன், சீரியலுக்கு அடிமையாகி விடுகிறேன். அந்த அசுத்தமான படங்கள்
பார்க்க வேண்டும் என்கிற அந்த விதமான ஒரு இச்சை எனக்கு வருகிறது. அதன் மூலமாக அந்த இச்சைக்குள் நான் விழுந்து விடுகிறேன். இன்னும் பலவிதமான இச்சையான காரியங்கள். ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கக்கூடாது என்று சொன்னால் அந்த இச்சையான பார்வை எண்ணம் வந்து விடுகிறது. அவளை பற்றி எண்ணம் எனக்கு வந்து விடுகிறது, அவனை பற்றி எண்ணம் வந்து விடுகிறது. என்னால் விடுதலை பெற முடியவில்லை என்று ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது நான், உங்களையும் நிச்சயமாக விடுவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமைத்தனத்தில் மட்டும் அல்ல, எவ்வளவோ விதமான கஷ்டங்களும் துன்பங்களையும் சர்வத்திலையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிசாசானவன் அடிமைப்படுத்தி இருக்கும் பொழுது உங்களுடைய சர்வத்தையும் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தவன் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விடுதலையான நாள் நிச்சயமாய் வரும். விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்க்காம அப்படி விட்டுற மாட்டார். நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ அப்போ வருவார். அவர் முன்பு தான் நேரமே கூப்பிட்டு நேரமே வந்திருப்பார். ஆனால் இப்போ லேட்டாக கூப்பிட்டதுனால லேட்டாக வர்றார், அவ்வளோதான். அவர் கூப்பிட்டார்கள். கர்த்தர் என்ன செய்தார்னால் அவர் சரியான வேளையில் மோசேயை அனுப்பி அவர்களை அந்த எகிப்து தேசத்தை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த பஸ்காவை ஆசரித்தார்கள் பாருங்கள். அந்த பஸ்காவை ஆசரித்தது என்பது நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை விசுவாசிப்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பலிக்கது அடையாளமாக அதை கர்த்தர் அவர்களிலே ஏற்படுத்தினார். ஆகவே அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆசரித்தார்கள். ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து அதை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களெல்லாம் பூசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டார்கள், கசப்பான கீரையை அவர்கள் சாப்பிட்டார்கள். அந்த காரியங்களெல்லாம் அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுறது? ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் வைத்ததான ஒரு பிரமாணத்தை குறிக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் மூலம் அதை விசுவாசித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த மீட்பை பெற்றார்கள். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த விடுதலையை பெற்றார்கள். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவ ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்ம அடிக்கணும்னு அவசியம். அவர் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆமென். அவர் அடிக்கப்பட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அடிக்கப்பட்டவர். கிறிஸ்துவுக்கு முன்பாக 4 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்டவர், சிலுவையில் அடிக்கப்பட்டவர். அவரை நம்ம விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் விசுவாசிக்கும் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார். பிரைஸ் தி லார்ட். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நம்முடைய மனசை சுத்தமாக்குவது. பிரைஸ் தி லார்ட். நம்ம இருதயத்தை சுத்தமாக்குவது, உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்குவதுக்கு வேறு எந்த ரத்தமும் கிடையாது. ஈசோப்புக்குனால கழுவுனாலும் ஒன்றும் எந்த சோப்பும் கிடையவே கிடையாது. உங்கள் மனசாட்சியை சுத்தம் பண்ணணும்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. ஆகவே உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் வர முடியாத நிலையிலே கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் நினைக்காத காரியம் எல்லாம் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குற்ற மனசாட்சி போகணும். உங்களை குற்ற மனசாட்சி போகணும். நீங்கள் பாவிங்கிற நிலைமையில் நீங்கள் எப்போவுமே நான் பாவி பாவத்தை அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க? கழுவப்படுங்கள். இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த நாளில் செஞ்ச பாவம், இந்த நாளில் செஞ்ச பாவம், இதெல்லாத்தையும் பற்றி அது பிறகு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பிறகு உங்களுடைய மனசில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் மகிமைப்படுத்துமா? நீங்கள் எவ்வளோ பயங்கரமான பாவம் செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் அவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறேன், நான் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் மகிமைப்படுத்துமா? சில டைம் மனைவி சொல்வா, நீ பெண்ணெல்லாம் அக்கிரமம் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். உனக்கு தெரியும், ஆனால் என் ஆண்டவர் அதெல்லாத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டாரு. ஆண்டவரே நினைக்கிறதில்ல, அப்போ நீ நினச்ச எனக்கு என்ன பிரச்சனையே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள். மனுஷன் நினைக்கப்பட்டு ஆண்டவர் நம்முடைய பாவத்தை குறித்து நினைக்காமல் நம்மை குற்றவாளியாக கருதாமல் இருக்கும் பொழுது நமக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆகவே நல்ல மனசாட்சியை உள்ள மக்களாக இருக்கணும்.
குற்ற மனசாட்சி அற்றவளாய் நாம் இருக்க வேண்டும். இப்போ குற்ற மனசாட்சி இல்லாமல் இருக்கிற எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவர்கள் அந்த மீட்பை பெற்றுக்கொண்டவர்களாக வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்பு அவர்கள் வழி நடந்து வந்ததான எல்லா பாதைகளையும் பார்க்கிற சமயத்தில் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார் என்றால் ஒவ்வொரு இடத்துலையும் பாளையம் இறங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். என்ன பண்ணாங்க? பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, அவங்க களைத்து போனதுனால இறங்கியிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்பா ஓகே கொஞ்ச நாள் இங்கே என்ன செய், டென்ட் அடிச்சுட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக they were not ready. அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஒரு இடத்திலேயே பல நாட்கள் அங்கேயே தங்கி விடத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். இல்லைன்னா அங்கே தங்கி விட்டார்கள் என்று சொல்லலாம். அவங்க பாடையும் இறங்கி விட்டார்கள். அதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேகர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம சோர்ந்து போய் களைத்து போய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எகிப்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆவிக்குரிய பயணத்தில் ஆங்காங்கே என்ன செய்கிறோன்னு சொன்னால் அப்படியே ஸ்டே பண்ணிடுறோம். எங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது எங்கே முதல்ல கூடாரம் போட்டாங்க, எங்கே தங்கினாங்க, தேங்கினார்கள், எங்கே அவர்கள் ஸ்டாப் ஆச்சு. ஸ்டாப் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது அங்கே முன்னால் போகிறதுக்கு வழி இல்லை. முன்னால் போகிறதுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. செங்கடல் முன்னால் இருக்கிறது. செங்கடலை பார்த்தவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையார்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு பெரிய போராட்டம் எல்லாம் வரும், பெரிய தடைகளெல்லாம் வரும். முன்னேறி போவதுக்கான தடைகள் வந்ததுனால அந்த தடையை சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துருக்கக்கூடாது. எனக்கு விருப்பம்தான், எனக்கு ஆசை தான், ஆனால் இப்போ நான் என்ன செய்வதுக்கு, நான் முன்னால் இருக்கிற தடையை நான் மீறி போக முடியாது என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அவர்கள் என்ன ஆண்டவர் சொன்னார், அந்த தடையை நீ நீக்கிறதுக்கு உன் கையில் தான் நான் செய்யிருக்கிறேன், நான் ஒரு கோல் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதை நீ கடந்து போகிறதுக்கு நீ என்னென்னாலும் நீ கூப்பிட்டு நான் ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ என்ன செய்ய, அந்த கோலை நீ நீட்டு, அப்பொழுது செங்கடல் ரெண்டாக பிளந்து விடும் என்று சொன்னார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த பிரயாணத்தில் ஒரு கோல் கொடுத்துருக்கிறார். ரைசலான் மோச கையில் அந்த கோலை கொடுத்த இந்த கோல்னால நீ அற்புதங்களை செய்வாய், நீ கோலை நீ மறந்துடக்கூடாது, நீ என்ன இந்த கோல் எப்போவுமே உன் கையில் இருக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த கோல் என்ன தெரியுமா? பரிசுத்தாவியினுடைய அபிஷேகமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அந்த கோல் பரிசுத்தாவின் அபிஷேகம். செங்கடலின் அனுபவத்தை நாம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். செங்கடலின் அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் அப்படிங்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க முன்பதாகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்நானம் எடுக்க முன்பதாகவே கர்த்தர் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தார். ஆகவே அபிஷேகத்தை பெறுவதற்கு என்னென்னா ஞானஸ்நானம் எடுக்கணும்னுக்கெல்லாம் அவசியம், அதுவரெல்லாம் அவசியம் காத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். மனம் திரும்பினால் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவார். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் உடையவர்களாய் மாற முடியும். கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அந்த கோல் அவன் கையில் இருக்கிறது வரையிலையும் அந்த கோலை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. அருமையாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அந்த கோல் அதிகாரம், ஒரு வல்லமை செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாருக்கு பேர் தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது வரையிலையும் நீங்கள் அதை நீட்டினா போதும், பயன்படுத்தினா போதும், செங்கடல் ரெண்டாக பிளக்கும். யோர்தான் ரெண்டாக என்ன செய்யும்? பிரியும். செங்கடலில் பிளந்தது மட்டும் இல்லை, யோர்தானையும் அந்த கோல்னால தான் யோர்தான் என்ன செய்தது? அது பிளந்தது என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய அபிஷேகம் பெற்றவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாருன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறீங்க?
உம்முடைய அபிஷேகம் என் மேல வேண்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் செங்கடல் எனக்கு முன்னே நிற்க முடியாது, யோர்தான் எனக்கு முன்னே நிற்க முடியாது, எரிகோ கோட்டைகள் எனக்கு முதாக நிற்கவே முடியாது. தகப்பனே, நான் அந்த அபிஷேகத்தை மறந்து போகக்கூடாது. அந்த அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை நான் கர்த்தாவே எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிற நடக்க அடையாளங்களான பிசாசுகளை துரத்துவார். வியாதியஸ்தர் கைகளை வைப்பீர்கள், வியாதியஸ்தர்கள் என்ன செய்வார்கள்? சுகமாவார்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார் என்றால் நீங்கள் வியாதியஸ்தர் மேலே கை வைத்தா போது சுகம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளையும் வரங்களையும் வைத்திருக்கிறார். கிருபைகளையும் வரங்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சும்மா வைத்திருக்கக்கூடாது. சும்மா வச்சுட்டு ஜாமான்ட்ட கேட்டு நான் கர்த்தர் சொல்கிறேன், உனக்கு தான் கொடுத்துட்டேனே, நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்ப்பா, நீ பயன்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான அந்த அபிஷேகம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நாம் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே செங்கடலுக்கு முன்னாலே அவன் வந்து நின்று அந்த செங்கடலுக்கு முன்னால் கோலை நீட்டின பொழுது செங்கடல் ரெண்டாக என்ன செய்தது? பிளந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த செங்கடலை அவள் கடந்து போனார்கள். ஆகவே நம்ம பிரச்சனைகள் வர்ற சமயத்தில் நம்ம பயப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம்? சில சமயத்தில் நம்ம பின்திரும்பி போய்விட வேண்டும் விரும்புகிறோம். என்னால் போயிடலாமான்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு முன்வைத்த காலை நாம் பின்னால் வைக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற தேவன் நம்ம இந்த ஓட்டத்தை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது நமக்கு இந்த வாழ்க்கையில் பாதையில் நமக்கு செங்கடலோ வனாந்தரமோ பிரச்சனைகளோ இவைகளெல்லாம் வரும்போது அவைகள் எதற்காக என்றால் நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்காக. வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்காக. என்ன தடைகள் வந்தாலும் அப்போ தான் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு நெருங்கி வருவோம். வனாந்தரமான அனுபவங்கள் வருவது எதற்காக என்றால், கஷ்டங்கள் வருவது எதற்காக என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. தேவ சமூகத்தை எல்லாரும் எழுப்பிட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய இந்த வனாந்திர வாழ்க்கையில் எனக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாடுகள், பலவிதமான துன்பங்கள், அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் நன்மைக்கு ஏதுவாக நான் எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் என்னை வச்சிருக்கிறீங்க. ஏன் எனக்கு இப்படி ஒரு மகனை கொடுக்கணும்? எதுக்காக இப்படி எனக்கு ஒரு கணவனை கொடுக்கணும்? எதற்காக இப்படி எனக்கு ஒரு மனைவியை கொடுக்கணும்? எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுக்கணும்? ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தான் கொடுத்திருக்கிறார் என்றால், என் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். ஓ, எந்த சூழ்நிலையிலே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அழைப்பை நிறைவேற்றுங்கள். ஆமென். எந்த விதமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அழைப்பிலே நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டே இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கான பலனையும் கிருபையும் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். ஓ, சிங்க குட்டிகள் பட்டினி தாட்சியா இருக்கும். கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஸ்பீக் பாசிட்டிவ்லி, நேர்மறையாய் பேசுங்கள். ஓ, சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய நோக்கத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக அவர் விருப்பம் கொண்டிருக்கிறவர் செய்து நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி கர்த்தரை மறுபடியும் மகிமைப்படுத்துங்க. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to Jesus. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நீ செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். என்னை கொண்டு செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என்னை கர்த்தாவை நீ பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் மேலுடைய நோக்கத்தை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என்னை படைத்த திட்டத்தை என்னை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகத்தான் இந்த கடினமான பாதைகள், எவ்வளவு கடினமான பாதைகள் மாறிக்கொண்டிருக்கிறதோ
அவ்வளவா கர்த்தர் உங்களை அடுத்த நிலைமையில் உங்களை கொண்டு போய் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். மேலும் 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 பரிசுத்தம், மேலும் 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 பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும்னா இன்னும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்கணுமா? ஏன் கொடுக்குறாரு கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். ஆமென், அல்லேலூயா. அதில் நீங்கள் உறுதியாயிருங்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதன் மத்தியில் நன்றாக ஜெபியுங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், பரிசுத்தாவில நிரம்புங்கள், பரிசுத்தாவின் பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அற்புதங்களை உங்களை கொண்டு செய்வார். உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். எப்போ நடக்கும் என்று தெரியாவிட்டாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாமல் பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தரு காத்திருக்கிற பலன் அடைவார்கள். அவர்கள் சோர்ந்து போகவே மாட்டார்கள். ஓடினாலும் இழப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். ஏற்ற காலத்தில் கர்த்தரை உயர்த்துவார். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நேரத்துக்காய் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் எங்களையே காணிக்கை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே நீர் எங்களை உருவாக்குவீர், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீர், எங்களை நீ பயன்படுத்துவீர். ஆண்டவரே, எந்த நாள் என்று தெரியாது, எந்த நேரம் என்று தெரியாது, ஒரு நாள் ஒரு நேரம் வரும், அப்போ கர்த்தர் எங்களை உயர்த்த போகிறீர். ஆமென், அல்லேலூயா. யோசேப்புக்கு வந்த உயர்வு எங்களுக்கு வரும் என்று விசுவாசிக்கிறேன். எஸ்தருக்கு வந்த உயர்வு எங்களுக்கு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தாயின் வயிற்றில் உருவாகும் போதாகவே என்னை கண்டெடுத்த கர்த்தர் என்னை ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷியாக என்னை இந்த உலகத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஆண்டவரே. ஏன் அவனை போல இல்லை, ஏன் அவளை போல என்னை படைக்கலையே அப்படின்ட்டு நான் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை படைத்ததுக்கான நோக்கத்தை நான் நிறைவேற்றி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எந்த வழியில் நடத்தினாலும் சரி, அந்த வழி அப்போதுக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமானவரே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, நாதாரி போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, நாதாரி போதும் எனக்கு, நீங்க போங்கப்பா, கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உன் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உன் கிருபை போதும் எனக்கு, வாழ்க்கை பயணத்திலே பாரங்கள் சுமக்கும் போது சோராமல் ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு, வாழ்க்கை பயணத்திலே
சுமக்கும் போது சோராது ஓடிடுவே. தம் கிருபை போதும் எனக்கு. நானே போதும் எனக்கு. உம் கிருபை போதும் எனக்கு. கைகளை வைத்து எல்லாரும் கேளுங்க. நானே போதும் எனக்கு. நீ போதும்பா என் வாழ்க்கை பயணத்துல. உம் கிருபை போதும் எனக்கு. இந்த பயணத்திலே தம் கிருபை போதும் எனக்கு. இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தம் பூரணமாகிட. சுத்தம் பூரணமாகிட. விசுவாசம் காத்துக்கொள்ள. கேட்போமா? ஓட்டத்தை முடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. சுத்தம் பூரணமாகிட. Yes, Lord. விசுவாசம் காத்துக்கொள்ள. ஓட்டத்தை முடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. நாதானே போதும் எனக்கு. சொல்லுங்க எல்லாரும் உணர்ந்தவர்களாய் உம் அர்ப்பணித்தவர்களாய் கிருபை போதும் உம்முடைய எனக்கு. சித்தத்துக்கு என்ன ஒப்புக்கொடுக்கிறேன். நாதானே போதும் எனக்கு. உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. செய்த சொல்ல என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.